அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதரன் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தனான அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழர்களுடைய நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக. இன்று வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் கூட்டாட்சி தொடர்பாக அந்த கடிதத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. மோடி அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்து தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். அதுக்கு முன்னர் தமிழர்களுடைய திருநாளான தை திருநாள் நாளைய தினம். இங்கே தாயக நேரம் 12 மணி தாண்டி தை முதல் நாள் தொடங்கி இருக்கின்றது. ஆகவே தமிழர்களுடைய தமிழ் புத்தாண்டினுடைய தொடக்க நாளிலே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய அன்பு உறவுகளுக்கும் தனாஞ்சனியன் உங்களுக்கும் தைப்பொங்கல் தைப்புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் எங்களுடைய நேயர்கள் மற்றும் ILC குழுமத்தினர் அனைவருக்கும் தைப்புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உண்மையில் நீங்கள் கேட்டதை போன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே நாங்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக கூறியிருந்தோம் இப்படியான விடயங்கள் நடந்தேறும் என்று. அந்த வகையிலே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே இலங்கையில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட இருக்கின்றது. அந்த அரசியலமைப்பிலே தமிழர்களுக்கான அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்கள் ஒரு கூட்டாட்சி முறையிலே தமிழர்களுடைய உரிமைகள் அங்கே நிலைநிறுத்தப்படுகின்ற வகையிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு நேரடியாக வலியுறுத்த வேண்டும். தமிழர்களுடைய அந்த கூட்டாட்சி உரிமை அங்கே வலியுறுத்துவதற்கான நடவடிக்கையிலே இந்திய மத்திய அரசாங்கம் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த கடிதத்திலே சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆகவே ஒரு இந்திய ஒன்றியத்துக்கு கீழாக இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற வகையிலே அவர்களால் நேரடியாக இந்த விடயங்களை இலங்கை அரசாங்கத்தோடு முன்கொண்டு சென்று விட முடியாத நிலைமையிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் அந்த கடிதத்தின் மூலமாக இதை வலியுறுத்தி இருக்கின்றார். இதான் அதிலே ஒரு சாராம்சமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று. நான் ஆரம்பத்தில் கூறியது போல தமிழ் கட்சிகள் தமிழகம் சென்றிருந்தார்கள். சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழ் தேசிய பேரவையை சென்றிருந்தார்கள். அங்கே சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தார்கள் என்ற செய்திகளை ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் கூறிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களை கொண்டு வரப் போகின்றார்கள் என்ற விடயத்தை வலியுறுத்தியது அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான், அது மறுப்பதற்கில்லை. தமிழ் தேசிய பேரவையினருடைய தமிழக பயணம் அதிலே முதன்மையாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற வகையிலே முதலாவதாக அவரை சந்தித்து அதுக்கு பின்னர் படிப்படியாக ஏனைய கட்சியினரை ஏனைய தரப்பினரை அவர்கள் சந்தித்து இந்த விடயத்தை வலியுறுத்துவாங்க. அதாவது ஐக்கிய ராஜ்ய புதிய அரசியலமைப்பு என்பது ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு கீழாக ஒரு மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை அதை நாங்கள் எதிர்க்க வேண்டும். ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு தமிழர்களுக்கு வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் அந்த விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் அந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இலங்கையிலே இருந்து வந்த தமிழ் தரப்பினருடைய ஒரு நம்பிக்கையான கோரிக்கையாக இந்த விடயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்திய அரசாங்கம் இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது புதிய அரசியலமைப்பிலே தமிழர்களுடைய கூட்டாட்சி தொடர்பான விடயத்தை இந்தியா நேரடியாக வலியுறுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை சுட்டி காட்டுகின்ற போது அவர் நேரடியாக அந்த அறிக்கையிலே தமிழ் தேசிய பேரவையினர் என்ற பெயரையோ இல்லை இவர்களுடைய யார் யார் வந்தார்கள் என்ற விடயத்தையோ குறிப்பிடாமல் இலங்கையில் இருக்கின்ற ஒரு
தமிழ் தரப்பினருடைய சுட்டிக்காட்டுதல் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதில் நாங்கள் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் இவ்வாறான ஒரு அணுகுமுறையில் ஈடுபட்டது. ஆகவே அந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கடிதத்துக்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு உந்துதலாக இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய பயணமும் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அது தொடர்பாக வழங்கிய அந்த தீர்வு தொடர்பான அந்த விடயங்கள் தான் அதற்கு அடிப்படை காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது. கேட்டபொழுது சொன்னீர்கள் அதனுடைய பிரதிபலிப்பாக பார்க்கலாம் என்று ஓம் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் இந்த கூட்டணியினுடைய தமிழ் தேசிய பேரவையினுடைய இந்த பயணம் வெற்றி அளித்திருக்கின்ற என்று கருதலாமா? உண்மையிலே வெற்றி என்று சொன்னால் நாங்கள் எதை வெற்றியாக கொண்டாடப் போகின்றோம் என்பதிலே தான் அதற்கான பதில் தங்கியிருக்கின்றது. இந்த பயணம் தொடர்பாக நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்கின்ற போதே தமிழக தேர்தலிலே இது ஒரு அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அரசியல் அடி அத்திவாரமாக இது பயன்படுத்தப்பட போகின்றது. திருமாவளவன் அவர்கள் இங்கே வந்து இவர்களுக்கு அழைப்பு விடுத்து இவர்கள் செல்வதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்ட போதே அதை ஒரு ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். திருமாவளவன் அவர்களுடைய இந்த அழைப்பு என்பது ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பு. அதன் பேரில் இவர்கள் செல்வார்களாக இருந்தால் எங்களுக்கு ஏதாவது நடக்கின்றதோ இல்லையோ, ஆனால் தமிழகத்திலே அவர்கள் ஈழ ஆதரவு தரப்பினருடைய நம்பிக்கைக்குரிய தரப்பாக தங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி அதை அங்கே ஒரு குறிக்கப்பட்ட இன்றும் தமிழகத்திலே ஈழத்தமிழர்களுடைய போராட்டம், ஈழத்தமிழர்களுடைய விடுதலை, இந்த விடயம் இன்றும் ஒரு உணர்வு வயப்பட்ட ஒரு நிலைமையில் தான் காணப்படுகின்றது. அது தமிழக அரசியலிலே இன்றும் அது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த தரப்பினர் வந்து தங்களிடம்தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே ஈழத்தமிழர்கள் அரசியல் தரப்பு நம்புகின்ற தரப்பாக தாங்கள் தான் இருக்கின்றோம் என்ற வகையில் அவர்கள் அதை காட்ட முற்படுகின்றார்கள். அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இந்த கடிதத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இவர்கள் இதை செய்யாவிட்டாலும் அவர்கள் ஈழத்தமிழ் வழக்கமாக அவர்கள் செய்கின்ற ஒரு விடயம்தான். நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொண்டால் கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்தில் கூட இந்திய அரசாங்கம் என்ன வாய்ப்பாட்டை பாடுகின்றதோ அதே வாய்ப்பாட்டை இவர்கள் பாடுவார்கள். தமிழ் மக்களுடைய சுயாதிபத்தியம், அதாவது சிங்களவர்கள் அனுபவிக்கின்ற அதே சுதந்திரம், அதே விடயங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக இது தங்களுடைய ஒரு தேர்தலுக்காக கூறி வருகின்ற விடயமான இதை கடந்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலான செயல்பாடாக இருக்கின்றதா என்றால் இல்லை. ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்றது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம். நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். தமிழகத்திலே ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது பாஜகவுக்கு நேர் எதிரடியான ஒரு கட்சி. பாஜக தேசிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்ற இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பங்குதாரர். அந்த இந்திய கூட்டணியிலேயே மிக வலுவான ஒரு தரப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. ஆகவே ஒரு இந்திய ஒன்றியத்திலே இருக்கின்ற ஒரு தரப்புக்கு எதிரடியாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பினருடைய அணுகுமுறை என்பது இது மிக 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 ஒரு கீழான ஒரு நிலை. இது எந்த விதத்திலுமே ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு தோழமை கட்சியாக இல்லை அந்த கட்சியோடு நேசமான ஒரு உறவில் இருக்கின்ற ஒரு தரப்பு என்று சொன்னால் இந்த கடிதங்கள், இந்த சுட்டிக்காட்டுதல்கள் வந்து நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்த்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. முற்றிலுமாக ஒரு அரசியல் எதிரிகளாக தேசிய ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒரு எதிர்புதிருமான நிலைமை இருக்கின்ற போது இந்த கடிதம் என்பது வெறும் சம்பிரதாயபூர்வமான ஒரு நடவடிக்கை மட்டுமே. உண்மையிலே நாங்கள் நீண்ட காலமாக இந்த விடயத்தை தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் ஊடாகத்தான் இந்தியாவை கையாள வேண்டும், இந்தியாவோடு தமிழர்கள் இந்த தீர்வு விடயத்திலே நகர வேண்டும் என்று. ஆனால் இந்தியா எப்போதுமே அது எந்த நாடாக இருந்தாலும் இன்று இலங்கையிலே இன்று இந்தியாவை மிஞ்சியதாக ஒரு சுயலாப அரசியல் என்பது இங்கே கோல வச்சுகின்றது. அந்த வாக்கு அரசியல் இந்தியாவிலும் அந்த அரசியலான எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றது. ஆகவே தமிழகத்திலே அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற வேண்டும் என்ற அவர்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற 7 கோடி வாக்காளர்களும் அவர்களுக்கு
தெய்வமாக தெரிவார்கள். ஆகவே அந்த மக்களுடைய மனங்களை அவர்களுக்கு இசைவாக பயணிப்பது போன்று காட்டிக்கொண்டு வாக்குகளை களவாடுகின்ற செயல்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கோதாவில் இறங்கி இருக்கின்றது. ஆகவே அப்படி தமிழகத்தில் இன்றும் ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு உணர்வு வயப்பட்ட நிலைமையில காணப்படுகின்றது என்று சொன்னால், அதை ஒட்டியதாக இவர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அதுக்கு விரோதமாக இவர்கள் செயல்படுவார்கள் தான் தமிழக மக்களுடைய வாக்குகளை இழக்க வேண்டி வரும் என்கின்ற நிலைமை தான் எங்களுக்கான திரும்பிச்சிட்டு. அப்ப நாங்கள் தமிழகத்தின் ஊடாக சரியான ஒரு பொறிமுறையின் ஊடாக இதை நகர்த்தி சரியான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயமாக இதை நகர்த்தினால் மட்டும்தான் ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை அரசியல் என்பது ஒரு தீர்மானகரம் மிக்க ஒரு நிலையடையும். இல்லையோன்னு சொன்னால் நாங்களும் ஏதோ முயற்சி செய்தோம் என்ற அளவிலான முயற்சிகளாகத்தான் அது வரலாற்றிலே கடந்து செல்லப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதைவிட மிக ஒரு கீழான நிலையில் தான் நான் இந்த விடயத்தை பார்க்கின்றேன். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள், நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கிழமையும் ஒரு கடிதம் ஜெயசங்கர் அவர்களுக்கு எழுதுவார். இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் இந்திய மீனவர்கள் இங்கே கைது செய்யப்படுகின்ற போது கைது செய்யப்பட்ட செய்தி வந்தவுடன் அடுத்த செய்தி வரும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதினார் என்று. இப்போது கூட நேற்றைய தினம் கூட ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கார். நான் நினைக்கின்றேன் எத்தனையோ மீனவர்களும் 252 படகுகளும் இலங்கையினுடைய பிடியில இருக்கின்றது. அதை மீட்டு தருவதற்கு இந்திய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த கடிதம் எழுதுவது என்பது அங்கே இருக்கின்ற மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடு. இந்த கடிதத்தினூடாக அந்த இந்திய மீனவர்களுடைய விடுதலையிலோ இல்லை அவர்களுடைய விடயங்களிலோ எந்த வித ஒரு சிறு சலசலப்பை கூட ஏற்படுத்தி விட முடியாத ஒரு விடயம். ஏனால் நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்திலே ஒரு தேர்தல் அரசியல் நோக்கம் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடிதத்துக்கு இசைந்து அதிலே நடவடிக்கை எடுக்க கூடிய ஒரு நிலைமை இல்லை. அவர்கள் நேரடியாகவே தாங்களே இந்த விடயத்தை செய்து அதை தாங்கள் ஒரு வாக்கு அரசியலாக மாற்ற முற்படுவார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். இதன் மூலமாக இதைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அண்மையில இந்தியாவினுடைய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த போது, அப்போது இங்கே அன்றைய தினம் இவர் வருகின்ற காலை பொழுதிலே நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இங்கே கைது செய்யப்படுகின்றார்கள். உடனடியாக இந்திய அரசாங்கம் அங்கிருந்த அழுத்தங்களை கொடுத்து அவர்களை கரைக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்திலே முற்படுத்தாமலே அவர்கள் படகோடு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவ்வளவு தூரத்துக்கு ராஜதந்திர அழுத்தங்கள் இந்திய அரசாங்கம் பிரயோகிக்கின்றது. ஏனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வருகின்ற போது அங்கே இந்திய மீனவர்கள் இங்கே பிடித்து சிறை வைக்கப்படுவார்களாக இருந்தால் அதை மத்திய அரசாங்கத்துக்கு அதுவும் நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழர்களோடு தொடர்பட்ட ஒருவராக பார்க்கப்படுகின்றார். ஏற்கனவே அவர் அங்கே தென் தமிழ்நாட்டுக்கு சென்ற போது அங்கே மீனவர்களால் முற்றுகையிடப்படுகின்ற ஒரு நிலைமை எல்லாம் இருந்தது. ஆகவே இந்த விடயத்திலே அவர்கள் ஏதாவது ஒன்றை சாதித்தால் அதை அவர்கள் அங்கே பாருங்கள், நாங்கள் அங்கே கால் வைப்பதற்கு முன்னரே நாங்கள் மீனவர்களை விடுவித்து விட்டோம் என்பதாக தங்களுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு வாக்கு வங்கிகளை அதிகப்படுத்துவதற்கும் தக்க வைப்பதற்குமாக இந்த விடயங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே அவர்கள் நேரடியாக தாங்களே களத்தில் இறங்கி இதை செய்வார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடாக செய்ய முற்பட மாட்டார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு தரப்பு. அவர்களுடைய இந்த மென்போக்கான சுட்டி காட்டுதல் என்பது எந்த விதத்திலுமே பயனற்றது. இதே பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியாக இருக்கின்றது. அந்த அதிமுக தரப்பிலிருந்து இவ்வாறான ஒரு விடயம் அதிமுக அரசியல் ரீதியாக ஒரு பலமிக்க நிலைமையில இருந்து கொண்டு நான் இப்போது அதை சொல்லவில்லை. ஆனால் அப்படியான ஒரு உறவு நிலையில் இருந்து கொண்டு அந்த கடிதங்கள் சுட்டி காட்டுதல் என்பது ஒருவேளை அது அங்கே அவர்களுக்கு முக்கியமான ஒன்றாகப்படும். ஆகவே இது மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழக்கத்தை போன்று இதையும் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இன்று வரை மு.க.ஸ்டாலின் இந்த 4.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அவர் ஒரு கடிதம் எழுதி இல்லை அவர் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு தமிழக மீனவரையாவது விடுவித்திருக்கின்றாரா? ஒரு தமிழக மீனவருடைய படகை அவர்களினால் மீட்க முடிந்திருக்கின்றதா? ஏதாவது பட்டியல் இருக்கின்றதா? இவர்களால் சொல்ல முடியுமா? அவர்களுடைய அடிநாதமாக இருக்கின்ற அந்த நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உறவுகளுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விடயத்திலே அவர்களினால் எதையுமே செய்ய முடியாத பட்சத்திலே
நாங்கள் தொப்புள் கொடி என்ற ஒரு 3ஆம் நிலை உறவின் மூலமாக நாங்கள் ஒரு ஊறுகாயாக எங்களுடைய விடயத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற போது எப்படி அவர்களினால் இந்த விடயத்தை சாத்தியப்படுத்தி இருக்க முடியும்? ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இந்த கடிதம் என்பது ஒரு சம்பிரதாய பூர்வமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்துக்காக மிக உச்சமான நிலைமையிலே நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம், அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாக காட்டி அவர்கள் அந்த வாக்குகளை தங்களுக்கு ஒரு சொற்ப வாக்குகள் தன்னும் அந்த ஈழத்தமிழ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்பி விடுவதற்கான ஒரு முயற்சியாக ஒரு நடவடிக்கையாகத்தான் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இவர்களுடைய ஒரு தமிழ் தேசிய பேரவையினுடைய பயணத்தினுடைய ஒரு ஆக்கபூர்வமான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக என்னால் அதை மதிப்பீடு செய்துவிட முடியாது. இப்போ கூறிய விடயங்கள் கடந்த சில ஆண்டுகளாக உங்களோடு இந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தொடர்பாக உரையாடும் பொழுது நாங்கள் அடிக்கடி கூறி வந்திருக்கின்றோம். இந்தியா ஒரு சக்தியாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவினுடைய நடுவண் அரசாங்கத்தை தமிழகத்தினூடாக அணுக வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி இங்கே கூறியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. இப்போ தமிழகத்தினூடாக ஸ்டாலின் எழுதிய கடிதம் இது தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது இதை ஒரு எதிர்மறையாக நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்படி என்றால் எப்படி தமிழகத்தினூடாக தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக கையாள முடியும் என்று நம்புகிறீர்கள்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவாகத்தான் அந்த விடயத்தை பேசி வருகின்றோம். அந்த ஏனையவர்களை போன்று ஒரு முகநூல் போராளிகளை போன்று நுனிப்புள் மேய்கின்ற அளவிலோ இல்லை சும்மா மேலோட்டமாக ஒரு கருத்துக்களை கூறிவிட்டு செல்பவர்களாகவோ நாங்கள் இல்லை. எங்களுடைய உறவுகளுக்கும் தெரியும், நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு அலசியாராகின்ற போது அதனுடைய வழிவரவுடன் அதனுடைய முழுமையான ஒரு பரிமாணத்தோடு தான் நாங்கள் அந்த விடயங்களை உரையாடி வருகிறோம். அந்த வகையில் தான் உறவுகளுக்கு நினைவிற்கு நாங்கள் இந்த விடயத்தையும் எவ்வாறு தமிழகத்தின் ஊடாக ஏன் நாங்கள் தமிழகத்தின் ஊடாக இந்த விடயத்தை நகர்த்தணும் என்று நாங்கள் கணிப்பிடுகின்றோம் என்று சொன்னால், இன்று இந்தியாவிலேயே 2வது பெரிய மாநிலமாக 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியிலே ஒன்று 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கின்றது. அதில் பாண்டிச்சேரியை நாங்கள் இணைக்கின்றது என்னென்னு சொன்னால், நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒரு தரப்பு தான் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கின்ற அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் பெறுகின்ற ஒரு நிலைமையிலே அது இந்த தரப்பினருடைய முழுமையான ஒரு ஆதிக்கமாகத்தான் அது இருக்கின்றது. ஆகவே அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்ததாக ஒரு அதிக ஒரு பெரிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகின்ற நிலைமையிலே நான் நினைக்கிறேன் 540 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய ஒன்றிய அரசிலே 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். 540 என்று சொன்னால் கிட்டத்தட்ட 270 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது ஒரு பெரும்பான்மைக்கு தேவை. அதுவே 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்ற நிலைமையிலே 28 மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்ற நிலைமையிலே தமிழகத்திலே ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் தமிழகத்தினுடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு 100க்கு ஒரு 80-90 வீதமான பாராளுமன்ற உறுப்பினர், அந்த 40லே 100க்கு 80-90 வீதமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லை 100% கிளீன் சூவி படிக்கக்கூடியதாக ஒரு தரப்பாகவே இருக்கின்றது. குறிப்பாக திராவிட கட்சிகளே இருக்கின்றது, ஒன்று அதிமுக இல்லை திமுக. அந்த நிலைமையில் தான். இதை தவிர வேறு வருவதென்பது மிக குறைவு. அப்படி வந்தாலும் அந்த திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி என்கிற ஒன்றுக்குள்ளாகத்தான் அவர்கள் வருவது வழக்கமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அதைத்தான் நாங்கள் கூறியிருந்தோம். அந்த 40 ஒன்று மாநில அரசாங்கத்திலே மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸோ பிஜேபியோ எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற அந்த 7 கோடி வாக்காளர்களிடையேயும் ஒரு அரசியல் ஆதாயத்தோடு பயணிக்கின்ற காரணமாக ஒரு உள்ளூர் அரசியலிலே அவர்களுக்கு இருக்கின்ற நாட்டம் தமிழகத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றுகின்றது. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் செயல்பாடு என்று பார்க்கின்ற போது இந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வகிபாகம் என்பது அங்கே முக்கியமாக இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாகத்தான் நாங்கள் தமிழகத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ தமிழகத்தை நாங்கள் செய்கின்ற போது எப்படி இவர்கள் இங்கிருந்து ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக தமிழகத்துக்கு சென்றார்களோ அதே போன்ற நிலைமைதான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு. என்று ஒரு சர்வகட்சி மாநாட்டை கூட்டுகின்ற அளவுக்கு இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை அவர்கள் வலியுறுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் இந்த விடயத்தை அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சுட்டி காட்டியிருக்க வேண்டும். நாங்கள் இப்போது தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற உங்களூடாக இந்த விடயத்தை செய்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம்.
ஆனால் உங்களுடைய தனியே குரலாக இந்த விடயத்தை முன்கொண்டு செல்கின்ற போது இந்திய ஒன்றிய அரசியலுக்கு உட்பட்டு உங்களுக்குள் இருக்கின்ற எதிரெதிர் நிலைப்பாடு என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கையையும் வலுக்குறைப்பு செய்துவிடும். ஆகவே நீங்கள் தமிழகத்திலே ஒரு சர்வகட்சி மாநாட்டை கூட்டி அந்த சர்வகட்சி மாநாட்டிலே ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் விவகாரம் தொடர்பாக அலசி ஆராய்ந்து சகல கட்சிகளும் இணைந்து எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பு மத்தியில் அந்த சர்வகட்சி கூட்டம் என்று வருகின்ற போது பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு வருவார்கள். நான் நினைக்கிறேன் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த ஆட்சி காலத்திலே பெற்றிருக்கின்றார்கள். அப்படி ஒரு சட்டம் அப்படியான ஒரு தெளிவான நிகழ்ச்சி நிரலோடு இவர்கள் நகர்த்தி இருக்க வேண்டும். அப்படி நகர்த்தி இருந்தால் ஸ்டாலின் அவர்களுடைய குரலை அவர்களுடைய கடிதத்தை மத்திய அரசாங்கம் புறக்கணிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உடனடியாக வருகின்ற தேர்தலில் இந்த பாருங்கள், எல்லாருமா சேர்ந்து இங்கே கையெழுத்து வைத்து எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இந்த விடயத்தை நகர்த்தி இருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை. ஆகவே ஈழத்தமிழர்களுக்கு விரோதமாக பாஜக அரசு செயல்படுகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அரசியல் செய்திருக்க முடியும். அது அதிமுக கூட்டணிக்கு பாரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்திருக்கும். அதிமுக கூட்டணியில இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். பாரதிய ஜனதா கட்சி இந்த விடயத்தை கையில எடுக்காவிட்டால் எங்களுக்கும் அது பாதிப்பை கொண்டு வரும் என்று அவர்கள் உள்ளிருந்து நெருக்கடியை கொடுப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில் இருந்து அழுத்தத்தை கொடுக்கின்ற போது கூட்டணி கட்சியாக அதிமுக உள்ளுக்கு இருந்து நெருக்கடியை கொடுக்கும். நீங்கள் இந்த விடயத்தில் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள், இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தலிலே நாங்கள் மண்கவ வேண்டியதான் என்ற அடிப்படையிலே அதனால் அவர்களுக்கு ஒரு உள்ளக நெருக்கடி உருவாகும். இப்ப இதன் காரணமாக தான் தமிழகத்தின் ஊடாக இந்தியாவோடு நாங்கள் தீர்வு விடயத்தை அணுகுகின்ற போது எங்களுக்கான சாதகங்கள் அதிகமாக இருக்கின்றது, சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. நான் சொல்கின்ற போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏன்னால் அந்த ஒரு நெருக்கடி தான் வாக்கு என்கின்ற அரசியலை வைத்து நெருக்கடி ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான், அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் சில விடயங்களை சாதிக்க முடியும். என்றால் இந்திய ஒன்றியம் விரும்பி ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே தலையீடு செய்கின்ற நிலைமை என்றும் பெறாது. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் பெறப்போவதில்லை. அவர்கள் மதில் மேல் பூனையாக நின்று கொண்டு தங்களுக்கு ஏதுவான விடயங்களை மட்டும்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போது மேலும் மோசமான ஒரு நிலைமையிலே தான் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை இந்தியா கையாளுகின்றது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னர் கடந்த வருடம் கூட பேசி இருக்கின்றோம். ஈழத்தமிழர்களை கடந்து மலையக தமிழர்கள் ஊடாக இலங்கை அரசியலிலே தலையீடு செய்கின்ற ஒரு படிமுறை ரீதியான வளர்ச்சிக்கு இந்தியா தன்னை நகர்த்தி விட்டது. அதன் காரணமாக தான் செந்தில் தொண்டைமானவர்களை கிழக்கு மாகாணம் என்பது ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு பாரம்பரிய தேசம். வடக்கு கிழக்கு என்பது ஈழத்தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசம். அப்போ ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு தாயக பிரதேசத்திலே ஒரு மலையக வம்சாவளியை சேர்ந்த ஒருவரை ஆளுநராக கொண்டு போட்டு அதனூடாக இந்தியா என்ன செய்தியை சொல்ல வருகின்றது? ஏன் யார் இந்த நிர்வாக ரீதியாக ஆளுநராக வருகின்ற அளவுக்கு தமிழர்கள் யாரும் ஈழத்தமிழர்கள் யாருமே தகுதியானவர்கள் இல்லையா? இருக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை அவ்வாறான ஒரு உயர்வான நிலைமைக்கு இந்தியா தன்னுடைய ராஜதந்திர அழுத்தங்களின் ஊடாக கொண்டு வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் மலையக தமிழர்கள் ஊடாக இந்த விடயத்தை நகர்த்துவதன் ஊடாக ஒரு சில செய்திகளை அவர்கள் சொல்ல முற்படுகின்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே கடந்த வருடத்திலிருந்து பார்த்து வருகின்றோம். இப்போ இந்தியா மிக தாமதமாக புரிந்து கொண்டு ஒரு முதலீட்டு பங்காளர் என்கின்ற ஒரு நிலையிலே இலங்கையோடு தன்னுடைய உறவு நிலையை கட்டமைக்க முற்பட்டு விட்டது. இதுவரை காலம் ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் விவகாரங்களிலே தன்னை தலையீடு செய்கின்ற தார்மீக உரித்தை மட்டுமே அது வைத்திருந்தது. எப்போது 2019 ராஜபக்சேக்கள் மீண்டும் வந்து புதிய அரசியலமைப்பை மாற்றப் போகின்றோம், 13வது திருத்தச் சட்டத்தை தூக்கி எறிய போகின்றோம், முக்கியமாக புதிய அரசியலமைப்பு என்கின்ற பேச்சே இந்தியாவை இதிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கு, அந்த 13வது திருத்தச் சட்டம் என்ற அடிப்படையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக தலையீடு செய்கின்ற அந்த உரித்தை இந்தியாவுக்கு இல்லாமல் செய்வதற்கு புதிய அரசியலமைப்பு என்கின்ற கோஷம் தான் வழிவகுக்கின்றது. ஆகவே அந்த புதிய அரசியலமைப்பு என்கின்ற விடயம் வருகின்ற போது அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். ஏதோ நாங்கள் என்னதான் செய்தாலும் ஒரு கட்டத்திலே இது நிறைவேறத்தான் போகின்றது. அவ்வாறு நிறைவேற்றப்படுகின்ற போது நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலிருந்து மெல்லமாக புறமொதுக்கப்படுகின்ற நிலைமை வந்தால் தங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் என்று சீனா எப்படி இலங்கையிலே காலூன்றி இருக்கின்றதோ அதே போன்று முதலீட்டு பங்காளர்கள் என்ற நிலையை இப்போது இவர்கள் மிக தாமதமாக புரிந்து கொண்டு அதற்கான வேலை திட்டங்கள் எல்லாமே ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் அவர்கள் பிரதானமாக ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நகர்த்துவார்கள் என்று நாங்கள் நம்பிவிட முடியாது. அது துளியளவிலும் வாய்ப்பில்லை. அதற்கு நாங்களும் தகுதியானவர்களாக இல்லை. இன்று எங்களை கடந்து மலையக மக்களை தங்களுடைய ஒரு துருப்புச்சீட்டாக இந்தியா பயன்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமை வந்ததற்கு தமிழ் தேசிய அரசியலும் ஒரு காரணம். இன்று உங்களுக்கு தெரியும், பசில் ராஜபக்ச அவர்கள் டெல்லியிலே போய் நின்று கொண்டு பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு மிக தவம் இருந்து காத்து கொண்டிருந்தார். அப்போது பசில் ராஜபக்ச தரப்பின் பசில் ராஜபக்ச தான் கோத்தபாய ஜனாதிபதி, மஹிந்த பிரதமர். ஆனால் அது பின்னிருந்து கடிவாளத்தை இயக்குகின்றவர் பசில் ராஜபக்ச.
ஆகவே பசில் ராஜபக்ச தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக தாங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக பசில் ராஜபக்ச அங்கே நிற்கின்ற போதே சம்பந்தன் தரப்புக்கு அழைப்பு வருகின்றது. சம்பந்தன் அவர்கள் இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லி மகளுக்கு கல்யாணம், யாரோக்கு பாஸ்போர்ட் முடிஞ்சுது, வரையிலாதுன்னு சாக்கு போக்கு சொல்லி போட்டு. ஏன்னால் அங்கே அமெரிக்கா இந்தியாவில் கடிவாளத்தை போட்டுடுது. ஏன்னா சம்பந்தன் அங்கே போனால் சுமந்திரனுக்கெல்லாம் அமெரிக்கா கடிவாளத்தை போட்டுடுது. ஈழத்தமிழ் மக்கள் தரப்பும் இந்தியாவும் ஒருங்கிணைஞ்சால் தங்களோட பிரச்சனை சிக்கலாக போட மாட்டேன். வேறு யார்ட்டையோ அபிலாஷைக்காக அப்போ இந்தியா எங்கே நிற்குது? எப்படி செய்தியை சொல்ல வருது? சிங்கள அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்காக ஈழத்தமிழ் மக்களை அரவணைக்கணும் என்று சொல்லி டெல்லி நினைக்குது. அது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தினது. அந்த சம்பந்தன் தலைமையிலான தரப்பு அந்த டெல்லியினுடைய அந்த நேசக்கரத்தை உதாசீனப்படுத்தியதன் காரணமாக அடுத்த சந்திப்புகளிலே அது மிக ஒரு வருத்தத்தோடு சுட்டிக்காட்டப்படும் விடயமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இந்தியா டெல்லியினுடைய ஆழ்மனதிலே அது மிகப்பெரிய ஒரு நாங்கள் ஒரு நாடற்ற சமூகமாக இருக்கின்ற ஒரு நிலைமையிலே, எங்களுக்கு நாங்கள் ஒரு துணை ஒரு ஆதரவு தேடுகின்ற நிலைமையிலே இப்படி வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டோம். அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான நிலைமையாக டெல்லிக்கு அமைந்து விட்டது. அவை அதற்கு பின்னர் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது மெல்ல மெல்ல இந்தியா தன்னை இடைவெளி எடுத்துக் கொள்கின்றது. ஏன்னால் எங்களுடைய தலைமைகளுடைய தீர்க்க தரிசனமற்ற நடவடிக்கையும் அவர்கள் வேறு தரப்பினருடைய எலும்பு துண்டுகளுக்காக வாலாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இந்தியாவை மெல்ல மெல்ல இதிலிருந்து வெளியேற்றி மலையகத்தில் அவர்களுக்கு கட்டாயம் தேவை. நாங்கள் இல்லாத இன்னொரு தரப்பு தேவை. அவை அவர்களுடைய நேரடியான வம்சாவளியினராக இருக்கின்ற இந்திய வம்சாவளியினரூடாக அவர்கள் இந்திய அரசியலை இலங்கை அரசியலை கையாள முற்பட்டார்கள். இப்போது சொல்லுங்கள், ஈழத்தமிழ் மக்களுடைய வார்த்தை இந்தியா முதன்மையான பிரச்சனையாக கையில் எடுக்குமா? இல்லை. ஆனால் தமிழகம் என்கின்ற 7 கோடி வாக்காளர்களும் அந்த 7 கோடி வாக்காளர்களினால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்ற 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய திரும்பிச்சுட்டு அவை நாங்கள் இதை சரியான முறையிலே பயன்படுத்துவதால் இந்த சர்வகட்சி கூட்டம் எல்லோருமே முதலிலே அங்கே எப்படி நாங்கள் இங்கே எழுக தமிழ் பொங்கு தமிழ்களை நடத்தினோமோ அங்கே இவர்கள் சந்திப்புகளை நடத்துவதோடு மிகப்பெரிய ஒரு கூட்டங்களை இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த கூட்டங்களிலே எங்கள் தொடர்பான தீர்மானங்களை போட வைக்க வேண்டும். என்று உண்மையிலே இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையா அவர்கள் பிரதமராக இருக்கின்றார், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். அப்போது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு போராளி இயக்கங்களுக்கு அவர்கள் ஆயுதங்களை கொடுத்து பயிற்சிகளை கொடுத்தாலும் ஒரு முழுமையாக விடுதலை புலிகள் அமைப்பை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலேயோ அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அளவிலோ அவர்கள் இல்லை. அப்போது அங்கே தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று ஜே.ஆர். ஜெயவர்தன் அழுத்தங்களை கொடுக்கின்றார். அவர் அழுத்தங்களை கொடுக்கின்ற போது இந்திரா காந்தி அம்மையார் அடுத்ததாக எம்ஜிஆருக்கு நெருக்கடியை கொடுக்க முற்படுவதற்கு முன்னரே அவர் அதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய அமைச்சர்களையே களமுறக்கி விட்டு தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டி எங்கும் இவர்களை நாடு திருப்பி அனுப்பக்கூடாது என்ற வகையிலும் ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவாக அங்கு ஒரு கூட்டங்களை வைத்து பேச வைக்கின்றார். ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு ஈழத்தமிழ் மக்கள் ஈழத்தமிழர் போராட்டம் தொடர்பான ஒரு ஆதரவு நிலையை அவர்களாக உருவாக்குகின்றார். உருவாக்கிவிட்டு இந்திரா காந்தி அம்மையார் தொடர்பு கொள்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், இங்கே நிலைமை கொந்தளிப்பாக இருக்கின்றது, இந்த நேரத்தில் இவர்களை திருப்பி அனுப்பினால் இங்கே ஒரு சிக்கல் ஒன்று உருவாகும், அது உங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், எங்களினால் இந்த ஒத்துழைப்பை செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகும் என்று சொன்னதற்கு பிற்பாடுதான் அந்த விடயம் கைவிடப்படுகின்றது. ஆகவே அவருக்கு மனம் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் எங்கே மத்திய அரசினுடைய முடிவுக்கு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இவர்களை பாதுகாக்க வேண்டும், ஈழப் போராட்டத்துக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆத்மார்த்தமாக நம்பினார், நினைத்தார், செய்தார். அதன் காரணமாக அவர் அந்த தமிழகத்திலே அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கினார். அவை தமிழகத்திலே அந்த ஒரு அப்போது இருந்ததை விட இப்போது மிக இலகுவான நிலைமை இருக்கின்றது. இன்று சீமான் அவர்கள் நினைத்தால் இன்று ஒரு 10 லட்சம் பேரை எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்துக்காக ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய வல்லமையோடு இருக்கின்றார். இன்று வேல்முருகன் அவர்கள், இன்று ராமதாஸ் அவர்கள் அவர் நினைத்தால் ஒவ்வொரு சித்திரா பௌர்ணமி அன்றும் அங்கே மாமல்லபுரத்திலே மிகப்பெரிய லட்சக்கணக்கானவர்களை திரட்டி தன்னுடைய அந்த சாதி ரீதியான ஒரு மாநாட்டை அங்கே கூட்டுபவர். இன்று ஆகஸ்ட் மாதம் எழுச்சி தமிழர் என்கின்ற வகையிலே திருமாவளவன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு தன்னுடைய சாதி சார்ந்து இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான திரட்சியை காட்டக்கூடிய ஒருவர். அதே போன்று வைகோ அவர்களும். ஏன் நாங்கள் இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது? அவர்களுடைய மேடைகளை ஏன் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்மானத்தை போடுகின்ற ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய விடயமாக நாங்கள் பயன்படுத்த முடியாது? இது எடுத்த உடனே ஒரு நாளிலே ஒரு பயணத்திலே முடிகின்ற விடயம் அல்ல.
முதல் அவர்களை எல்லாம் எங்களுடைய விடயத்திலே ஆத்மார்த்தமான ஒரு நிலைப்பாடு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நிரலை போடுகின்ற அளவுக்கு எங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். நான் சொன்னதை போன்று மே 18ஆம் தேதி என்றால் சீமான் மாநாட்டை போடுவார். நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் என்றால் சீமான் மாநாட்டை போடுவார். அந்த 2 மாநாட்டில் ஏதோ ஒன்றை இலக்கு வைத்து அந்த மாநாட்டிலே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையான ஒரு சூழ்நிலையையும் தமிழகத்திலே ஒரு கருத்தியல் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலான நிலைமையும் உருவாக்க வேண்டும். அதே போன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருமாவளவன் அவர்களுக்கான ஒரு அந்த மேடையை நாங்கள் எங்களுக்கானதாக மாற்றி அந்த விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த தலித் சமூகம் சார்ந்திருக்கின்ற அந்த மக்களிடையே ஈழத்தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான கோரிக்கையை நாங்கள் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது வருஷத்தில் எப்படி இருக்கின்றோம், இது எப்படியான நிலைமையில இருக்கின்றோம், புதிய அரசியலமைப்பு வரப்போகின்ற அந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஈழத்தமிழ் மக்களுடைய நிலைமை என்னாகும், தமிழ் மக்களுடைய நீதிக்கான கோரிக்கை எப்படி இருக்கின்றது, சர்வதேசம் இதை எவ்வாறு உதாசீனம் செய்கின்றது, இந்தியா எப்படி புறமுதுக்குகின்றது என்ற விடயத்தை எல்லாம் அந்த தலித் சமூகத்தின் சார்ந்த அந்த மேடையிலே நாங்கள் அதை கொண்டு சேர்ப்பதன் ஊடாக, அந்த தலைவர்களின் ஊடாக நாங்கள் அதை கொண்டு சேர்ப்பதன் ஊடாக, இல்லை அந்த தலைவர்களுடைய அனுசரணையிலே எங்களுடைய தரப்பிலே சில பிரதிநிதிகளும் அங்கே சென்ற அந்த விடயத்தை கடத்துவதன் ஊடாக நாங்கள் இலகுவாக அந்த தலித் சமூகத்தை சென்றடைய முடியும். அதே போன்று பாட்டாளி வர்க்கத்திடம் ராமதாஸ் அவர்களை, அன்புமணி ராமதாஸ் அவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே போய் அங்கே அந்த கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களிடம் அந்த பாட்டாளி வர்க்கத்திடம் நாங்கள் அந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்க, வன்னிய சமூகத்திடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவை இப்படி நாங்கள் கொண்டு போய் தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் ஈழத்தமிழ் மக்கள் மீதான நாங்கள் இந்த நிலையிலே இருக்கின்றோம், ஈழத்தமிழ் மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும், ஈழத்தமிழ் மக்களுக்கான ஆதரவு கூட கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்குகின்ற போதுதான் தமிழகத்திலே அது வாக்கு அச்சுறுத்தலாக மாறும். ஆகவே அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு அச்சம் பெறும். ஈழத்தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் தமிழகத்திலே எங்களுக்கு வாக்கு கிடைக்காது என்கின்ற நிலையை உருவாக்க முடியும், நிச்சயமாக முடியும், அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் அந்த வழித்தடத்திலே நாங்கள் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு போலியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு தரப்பு மட்டும் இதை கையாள முடியாது. ஈழத்தமிழ் மக்கள் தேசமாக நாங்கள் இதை கையாள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இவர்கள் அங்கே செல்கின்ற போது வேறு ஒரு தரப்பு வெளிநாட்டிலிருந்து இயக்கி வைகோ உள்ளிட்டவர்களை இவர்களை சந்திக்க விடாமல் செய்தார்கள். ஏன் இந்த பின்னடைவு? இது கயந்திரமார் தரப்புக்கான அவமானம் இல்லை, ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் மக்களுக்கான பின்னடைவு. ஏன் இதை நாங்கள் உருவாக்கினோம்? நாங்கள் இந்த தேசமாக நாங்கள் அதைத்தான் முன்னரே சொன்னோம். அதற்கு முன்னர் இங்கே நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு நாங்கள் இங்கே ஒரு மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி அதிலே தீர்மானத்தை போட்டு தேசமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று இதை எடுத்துச் செல்கின்ற முகவர்களாகத்தான் இவர்கள் சென்றிருக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் என்று நீங்கள் 8 கட்சி 10 கட்சி என்று கூடி பேசுகின்றீர்களா? தேர்தல் வருகின்ற போது ஆசன பங்கீட்டுக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் பேசுகின்றீர்கள் அல்லவா? இப்படி ஒரு விடயத்துக்காக பேசுங்கள். தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் இருக்கின்றது. முதல்ல இந்த தீர்வு திட்டத்தில் இருக்கின்ற சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து அதை ஒரு செம்மைப்படுத்தி ஒரு இறுதிப்படுத்துங்கள். அதை மக்களுடைய கலந்தாய்வுகளை நடத்தி அதை மக்கள் ஆணை பெற்றதாக மாற்றுங்கள். தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஒரு கொள்கை ஆவணமாக மாற்றுங்கள். அதை மாற்றியதற்கு பிற்பாடு அதை எடுத்துக்கொண்டு யார் செல்வதென்று எல்லோருமாக பேசி தீர்மானித்து நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற அரசியலாளர்கள், புத்திஜீவிகள், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் என எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழு ஒன்றை அமையுங்கள். அந்த குழுவினூடாக தமிழகத்தை சரியான அணுகுமுறையில் நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு கடத்துகின்ற போதுதான் நிச்சயமாக நாங்கள் சொல்கின்ற வழித்தடத்தில் அந்த மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆகவே தமிழ் தேசிய பேரவையினுடைய பயணம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சுயலாப அரசியலுக்காக. இங்கே சுமந்திரன் தரப்பினரையோ மற்றவர்களோடு இவர்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது, அவர்களுக்கு இணையாகவும் பயணிக்க முடியாது. ஆகவே இவர்கள் இப்படி ஏதாவது ஒரு குறுக்கூட்டங்களை ஓடி இவர்கள் எப்போதுமே அப்படித்தான். தாங்கள்லாம் முதலிலே போய் கொடி நட்டதாக கொளரை தூக்கிவிட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் இவர்களுடைய அணுகுமுறை. அந்த அடிப்படையிலே தான் இந்த பயணம் அமைந்திருக்கிறது. ஆகவே இவர்களுடைய அணுகுமுறை என்பது சரியான அணுகுமுறையே இல்லை. அதுக்கு அடுத்ததாக நீங்க கேட்ட கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், இப்போது உங்களிடம் நான் நினைக்கிறேன் அவர்களிடம் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியிலே போய் உங்களால் ஒரு கவனஈர்ப்பை செய்ய முடியுமா? இல்லை, அந்த 33 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக இந்த கடிதத்தை அவங்க கொடுக்கவில்லை. வழக்கமாக மின்னஞ்சலில் அனுப்புவதை போன்று தமிழக மீனவர்களுக்கு ஜெயசங்கர் கடிதத்தை அனுப்புவதை போன்று மின்னஞ்சலில் அனுப்பிவிட்டு அதை ஊடகங்களுக்கு அனுப்பி ஆதாயத்தை தேடுகின்ற செயல்பாட்டை தான் இவர் செய்திருக்கின்றார். அப்ப நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய அந்த நாடாளுமன்ற பலத்தையில நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இல்லை, அப்ப இது வெறும் நாடகம்.
சம்பிரதாயபூர்வமாக ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு இவர்கள் கொடுத்த அந்த இதை வைத்து கொண்டு தொகுத்து, அவர்களுக்கு கருணாநிதியினுடைய பிள்ளை அல்லவா கதை வசனம் எழுதுவதற்கு, திரைக்கவசனம் எழுதுவதற்கு, இதை எப்படி ஈரை பேனாக்குவது, பேனை எப்படி பெருமாளாக்குவது, பெருமாளை எப்படி பேயாக்குவது என்பதில் அவர்களுக்கு கைவந்த கலை. ஆகவே நாங்களாகவே ஒரு விடயத்தை போய் அவர்களுக்கு துணை செய்கின்ற போது அதை வைத்துக்கொண்டு அவர்கள் கோலம் போட்டு அதையெல்லாம் இன்னும் மங்காத்தா விளையாட்டெல்லாம் விளையாடி விடுவார்கள். ஆகவே அவர்கள் அப்படியான ஒரு விளையாட்டிலே அவர்கள் அங்கே அனுப்பிவிட்டு, அனுப்பின கையோடு அவர்களுக்கு அது கிடைத்ததோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி இவர்களை ஊடகங்களின் ஊடாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு சாதனையை செய்து விட்டார் என்பதாக இவர்கள் பறையட்ட வழிக்கிட்டு விட்டார்கள். அவருடைய நோக்கம் என்பது திருமாவளவன் கார்த்திகை வாசத்துக்கு அனுப்பப்பட்ட போதே அவர்கள் இதற்கான திரைக்கதை வசனங்களை அங்கே முழுமைப்படுத்தி விட்டார்கள். அந்த தருணத்தை காத்து கொண்டிருந்தார்கள். அழைப்பை விட்டார்கள், இவர்கள் சென்றார்கள். அவர்கள் அங்கே இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய அரசியலாளர்களுக்கு இது எங்களுக்கு நாங்கள் முன்னரே திருமாவளவன் கார்த்திகை வாசத்துக்கு வந்து இவர்களை சந்தித்து தமிழகத்துக்கு வருமாறு அழைப்பு விட்ட போதே நாங்கள் இந்த விடயங்களை அனுமானித்து தான் இது இதற்காகத்தான் அவர் வந்திருக்கின்றார், போனதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதெல்லாம் நாங்கள் கூறியிருந்தோம். அது அவர்களுக்கு தெரியும், அதை நடைமுறைப்படுத்தியிருக்க. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் இந்த விடயத்தை செய்வதாக இருந்தால் முதலில் சர்வகட்சி மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டும். அதனூடாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவையில் அவர்களும் பின்வாங்க முடியாது என்கின்ற நிலைமையை உருவாக்கி இருக்க வேண்டும். எதிர்த்தரப்புக்கும் அதுக்கான ஒரு பொறுப்பு குரலை கொடுத்திருக்க வேண்டும். அதிமுக என்கின்ற எதிர்த்தரப்புக்கும் இந்த விடயத்திலே ஒரு பொறுப்பு குரல் கடப்பாட்டை கொடுக்கின்றக்கான நடவடிக்கை எடுத்து எல்லோருமாக இணைந்து இந்த விடயத்தை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்ய போவதில்லை என்று சொன்னால் இப்போது யார் இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு வாக்கு அறுவடை செய்வது என்பதுதான் அவர்களுக்குள்ளான போட்டி. ஆகவே அவர்கள் இதை கடந்து உள்ளார்த்தமாக சரி திராவிட முன்னேற்ற கழகமாவது தனித்து ஏதாவது செய்கிறார் என்றால் இவரை சொல்ல முடியும், அவர்கள் இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று செய்யலாம். இன்று பாருங்கள், எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். சரி விடுவோம், 8 பாராளுமன்ற தமிழரசு கட்சி இருக்கின்றது. இன்று சுமந்திரன் தரப்பு பாராளுமன்றத்திலோ காளிமுகத்திடத்திலோ போய் ஒரு உண்ணாவிரத்தை மேற்கொள்ள முடியுமா? ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த முடியுமா? எங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடம், இல்லை செம்மணியோ ஏதோ ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு, இல்லை தையிட்டு திசைவிகாரை சரி முன்னணி தான் அரசியல் செய்கின்றதுனால அவர் தையிட்டியில் போய் பருவத்துக்கு பருவம் அரசியல் செய்யட்டும். நீங்கள் காளிமுகத்திலே உண்ணாவிரதம் இருக்க தயாராக இருக்கின்றீர்களா? 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அங்கே போய் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டால் அது இலங்கைக்கு மிகப்பெரிய ராஜேந்திர நெருக்கடி உருவாக்கும். அதே ஒன்று 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு சென்று ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் இந்தியா உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும், அந்த தலையீடு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு நாள் ஒரு அடையாள போராட்டத்தை அங்கே டெல்லியிலே நடத்திவிட்டு நீங்கள் அந்த மகஜரை பிரதமர் அவர்களிடம் கையளித்தால் அதுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் என்பது வேறு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த கடிதத்தையும் இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை உற்று நோக்குகின்ற நிலைமையாக மாறும். சகல வட இந்திய ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய போராட்டத்தை அங்கே கவனிக்கின்ற போது அதற்கு பின்னால் இருக்கின்ற செய்தி கடத்தப்படும். இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தை பொருத்தமாக சுட்டிக்காட்ட முடியும். அப்போது இங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் இந்தியா செல்கின்றார். அப்போது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. அப்போது அமிர்தலிங்கம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, கூட்டம் தொடங்கி ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்னர் தான் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி. அங்கே இந்திரா காந்தி அம்மையாரை தவிர வேறு எவருக்குமே இதனுடைய பின்னணி தெரியாது. அமிர்தலிங்கம் அவர்களுக்கு கூட என்னடா ஒரு கூட்டம் நடக்க முன்னுக்கு போனா தானே மரியாதை, ஒரு கடைசியாக போனால் என்னடா கடைசியாக போய் என்ன நினைப்பாங்க, வேற ஒரு கூட்டம் இவளுக்காக ஒரு கூட்டம் போட்டிருக்கு, இவளை பிந்தி வரையினோம்னு யோசிப்பினோம்ன்ற அளவுக்கு இங்கே இவருக்கு மனதுக்குள்ள நிறைய போராட்டங்கள். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அது உள்ளார்ந்தமாக ஈழத்தமிழ் மக்களுக்கான விடயத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு அப்போ அவருக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை இருந்தது. ஜேஆருக்கு ஒரு செய்தியை சொல்லணும் என்று. அதற்காக அவர் அந்த நிகழ்வை தனக்கேற்ற மாதிரி மாற்றி அமைத்திருந்தார். அப்ப அதுக்கு பின்னர் தான் தெரியும், ஒட்டுமொத்தமாக இது ஒட்டுமொத்த இந்தியா, தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா சார்ந்த ஒரு நிகழ்வு. இந்தியாவினுடைய பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தலைவர்களை கூட டெல்லியில தெரியாது. அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலிருந்து அமிர்தலிங்கத்தங்க யாருக்கு தெரிய போகுது? அப்ப கூட்டம் தொடங்குகின்ற போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள்ல யாராவது இருந்தா கூட்டத்தில் இருக்கிறார்கள், யாரோ ஒருத்தன் இருக்கிறான், சொட்ட தலையோட இருக்கான், ஒருத்தன் குண்டா இருக்கான், ஒருத்தன் மெல்லிசா இருக்கிறான்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் கூட்டம் ஒரு பிரதமர் தலைமை தாங்கி அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திலேயே ஒரு கூட்டம் தொடங்கியதுக்கு பிற்பாடு ஒரு விருந்தினர் ஒருவர் அங்கே வருகின்றார் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனமும் அமிர்தலிங்கம் அவர்கள் மீது பதிகின்றது. அந்த ஒட்டுமொத்த கவனமும் அமிர்தலிங்கத்தினம் அவர்களிடம் மட்டுமல்ல, ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் மீது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை குவிய வைத்தவர் தான் இந்திரா காந்தி அம்மையார்.
அதற்காகத்தான் அமரலிங்கம் அவர்களை சில நிமிடங்கள் தாமதித்து அந்த கூட்டத்துக்கு வருமாறு ஏற்பாடு செய்து அதை அங்கே நிகழ்த்தி காட்டினார். இதன் மூலமாக அங்கே இருந்து கொண்டு ஜேஆருக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார், நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று. அப்ப அமிர்தலிங்கம் யார் என்கின்ற தேடல் இந்தியா முழுவதும் உருவாகின்றது. இந்திரா காந்தி அவர்களை எழுந்து அமரலிங்கம் அவர்களை தனக்கு பக்கத்திலே, என்னால் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பக்கத்திலே ஒரு கதிரை வெற்றிடமாக இருக்குன்னா அந்த கதிரையில யார் வந்து அமரப்போகின்ற எதிர்பார்ப்பு முதலே ஏற்பட்டு விட்டது. அமரலிங்கம் வருகின்ற போது இந்திரா காந்தி அம்மையார் அவரை வரவேற்று அதில் இருக்க வைக்கின்ற போது எல்லோருடைய கேள்வியும், பிரதமர் அவர்களே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தனக்கு பக்கத்தில் இருத்தி வைக்கிறாண்ட, இவர் யார்? அமிர்தலிங்கம். அமிர்தலிங்கம் யார்? இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் யார்? தமிழ் மக்களுடைய பிரதிநிதி. அங்கே என்ன பிரச்சனை இருக்கின்றது? அங்கே ஈழத்திலே தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது. எப்படி அவர் அந்த விடயத்தை நகர்த்துகின்றார்? இதுதான் அரசியல். இப்படித்தான் தந்திரோபாயமாக அந்த விடயங்களை நகர்த்த வேண்டும். இப்படி இந்த எம்ஜிஆர் எப்படியான அரசியலை செய்தார்? இந்திரா காந்தி அவரிடமிருந்து அழுத்தம் பெறப்போகின்றது, ஒரு பிரதமரை சொல்கின்ற போது தட்டி கழிக்க முடியாது என்பதற்காக முதலில் அவருக்கான சூழ்நிலை உருவாக்குகின்றார். தமிழகத்திலே டக்குனு தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பி அங்கே ஒரு ஈழத்துக்கு ஆதரவான ஒரு பேச்சு மேடைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக பத்திரிகைகளை செய்தியை வர வைத்து, இந்த பாருங்கள் அங்கே எல்லாம் இப்படி இருக்கு, நான் இதை செய்தால் சிக்கலா போடும் என்று தனக்கான ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்துறார். இந்திரா காந்தி அம்மையார் எப்படியான அணுகுமுறையில கொண்டு வர்றார் என்றால், அவர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் அந்த விடயத்தில் ஒரு உண்மையாக இருந்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவை போராட்ட இப்படியான உண்மையான நோக்கம் இருக்கா? உண்மையான திட்டம் இருக்கா? இல்ல உண்மையா நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு உள்ளத்திலிருந்து கதைக்கிற மாதிரியான அவர்களால் இப்படியான விஷயங்களை எல்லாம் யோசிக்க முடியுமா? இப்படியான வியூகங்களை வகுக்க முடியுமா? இல்ல. ஸ்டாலின் ஆட முடியுமா? இல்ல. அவர் அடுத்தது உதயநிதி எப்படியாவது முதலமைச்சராகணும்ன்றதுக்காக அவற்றை அரசியல் ஓடிக்கணும். அவற்றை காலம் முடிஞ்சது. மு.க. ஸ்டாலின் அவருடைய காலம் முடிந்து விட்டது. எப்படி கருணாநிதி அவர்கள் தன்னுடைய காலத்திலே தன்னுடைய ஸ்டாலினுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தவம் இருந்தாரோ, இன்று வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதே ஸ்டாலினுக்காக. அப்படி பலர் அங்கே அடுத்தடுத்த நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் பலியாடுகள் ஆக்கப்பட்டார்கள், ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்று. இன்று முதலமைச்சர் ஸ்டாலினாக கருணாநிதி இருக்கின்ற போதே அவரை முதலமைச்சராக்கி விட்டார், துணை முதலமைச்சராக்கி இப்ப முதலமைச்சராக்கி விட்டார். இப்போது இவருக்கு கவலை தன்னுடைய மகன் உதயநிதியை கொண்டு வர வேண்டும் என்று. அவர்களுக்கு அவர்களுடைய கவலை. அப்படி இருக்கின்ற போது தமிழகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள், அந்த ஆளுங்கட்சியாக 4.5 ஆண்டுகள் இருந்து கொண்டே தமிழகத்துடைய உரிமைகள் தாரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று எத்தனையோ பன்னாட்டு கொம்பனிகளுக்கு தமிழக மக்களுடைய வாழ்வுரிமைகள் பலி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழக மீனவர்களுடைய விவகாரம் இதே திமுக சார்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான இழுவைமடை படகு முதலாளிகள் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் முக்கிய பிரமுகர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு அடிமாடுகளாக கூலி தொழிலாளர்களாகத்தான் தமிழக மக்கள் இங்கே பணயம் வைத்து அனுப்பப்படுகின்றார்கள். தேர்தல் வருகின்ற போது கைது விடயம் என்பது அவர்களுக்கு அரசியல் முதலீடாக இருக்கும். இலங்கை இராணுவம் சுட்டு செத்தால் என்ன, சிறையிலே இருந்து வாடினால் என்ன, சாக போவதும் சிறையிலே வாட போவதும் அப்பாவி தமிழ் மக்கள். ஆனால் இதன் மூலமாக அந்த பெருமுதலாளிகளுக்கோ திமுக அரசாங்கத்துக்கோ இந்த நட்டமும் இல்லை, அதை விட ஆதாயம் தான் கூட. அவை சொந்த மக்களை அப்படி பார்க்கின்ற ஸ்டாலினாலேயோ திராவிட முன்னேற்ற கழகத்தாலேயோ ஈழத்தமிழ் மக்களுடைய வார்த்தை அவர் பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் நாங்கள்லாம் அதற்கேற்ற வகையில் அதை தானாடாவிட்டால் சதையாடும் என்பதை போன்று கூட தமிழ்நாடும் இந்தியாவும் எங்களுக்காக ஒருபோதும் துடிக்காது. நாங்களாம் துடிக்க வைக்க வேண்டும். அதற்கான உபாயங்களை நாங்களாகவே உருவாக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இப்போ எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கின்றது, இந்தியாவை தவிர்த்து ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே எந்தவித ஒரு மாற்றத்தையும் மாறுதல்களை நாங்கள் ஏற்படுத்தி விட முடியாது. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் மற்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை போன்று இந்தியாவால் மட்டும்தான் முடியும் என்று அவர்களுடைய சரணாகதி அரசியல் செய்தாலும் எதுவுமே பயனுக்காக போவதில்லை. தமிழகத்தை இந்த வழித்தடத்திலே மீண்டும் ஒரு ஈழத்தமிழ் கொதிநிலையை தமிழகத்திலே உருவாக்கி அதன் மூலமாக தமிழக அரசியலிலே அது ஒரு பேசுபொருளான ஒரு நிலைமையை கொண்டு வந்து அதன் ஊடாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரலாக எங்களுடைய குரலை இந்தியாவிலே ஒழிக்க செய்வதன் ஊடாக மட்டும்தான் இந்தியாவை மதில் மேல் பூனை என்கின்ற நிலையிலிருந்து தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு இந்தியாவை எங்களுடைய விடயத்தை கையில் எடுக்க வைக்க முடியும். ஆகவே அந்த விடயத்தை சரியான முறையில் செய்வதற்கு ஒரு கட்சியால் முடியாது. ஈழத்தமிழ் மக்கள் தேசமாக அந்த விடயங்களை நகர்த்த வேண்டும். நிலம் புலம் இணைந்த வகையிலே அரசியல் கடந்து இதை நாங்கள் கையிலே எடுத்து இதை நகர்த்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வழித்தடத்திலே பயணிப்பதற்கு சகலருமே ஒரு உளப்பூர்வமாக அணியமாவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு வருட வேலை திட்டத்திலே நாங்கள் பாரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை நான் இப்போதும் ஆணித்தரமாக கூறுகிறேன்.
எனக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. நான் எப்பொழுதுமே நேர்மறையாகத்தான் பார்ப்பேன் ராமேந்திரன். இப்போ நீங்கள் கூறினீர்கள் தமிழகத்தில் கூட இவர்கள் அங்கே சென்று அந்த கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கூறும்பொழுது எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் தமிழர் தாயகத்திலேயே அடிமட்டத்தில் எங்களுடைய தமிழ் மக்களோடு இணைந்து அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அடிப்படை வேலை திட்டமே இல்லாமல் வேலை செய்ய முடியாதவர்கள் இன்னுமொரு நாட்டுக்குள் போய் அதுவும் எத்தனை லட்சக்கணக்கான இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பது எனக்கு கதைச்சு கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் கூறுவது சரி, உங்களுடைய அந்த அணுகுமுறை புரிந்து கொள்கிறேன். நீங்கள் கூறினீர்கள் இந்தியாவை தவிர்த்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த அதுவும் உண்மைதான். ஆனால் அதுக்காக இந்தியாதான் என்று நீங்கள் சொன்னது போல் சரணாகதி அரசியலுக்காக எங்களுடைய தரப்பு காக்கமாக இருந்தால் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை மறந்துவிட வேண்டிய ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தும் என்றுதான். அதான் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டுமென்றால் வெறுமனவே அவர் அழுத்தத்தை பிரயோகித்தால் மட்டும் போதாது, அதற்கான வழிகளை உருவாக்கி தமிழர்கள் கொடுக்கும் பொழுதுதான் அழுத்தத்தை பிரயோகிக்கலாம். ஆனால் எந்த விதமான திட்டங்களும் இல்லை, எந்த ஒரு வழிபரவுகளும் இல்லை. வெறுமனவே பாருங்கள், இப்போ நீங்கள் போய் தமிழ் தேசிய பேரவை போய் சந்தித்த என்று கூறினீர்கள். அந்த சந்தித்த விடயங்கள் கூறும் பொழுது அது தொடர்பாக அடுத்த கட்டத்துக்கான என்ன தயார்படுத்தல் செய்திருக்கிறார்கள், தொடர் கூட்டத்துக்கான என்ன தயார்படுத்தல் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் சிரித்து கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இப்படி கூறுவதற்கு என்றால் நான் எப்பொழுதுமே நேர்மறையாக உற்சாகத்தை ஊட்டும் வகையில் தான் இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எந்த விதத்திலும் எனக்கு ஒரு சக்தியை தரவில்லை. இது எம்மால் சாதிக்க முடியும் என்ற அந்த சக்தியை தரவில்லை. நீங்கள் கூறுவதை போன்று அதிலே எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் இதைத்தான் நாங்கள் கூறினோம், கூறேறி கோழி குடிக்க முடியாதவன் பானமறி வைகுண்டம் போனானாம் என்ற கதையாகத்தான் இவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு. அதுதான் நீங்கள் ஊரிலே ஒரு மக்களை ஒரு ஒரு வட்டாரத்திலே இருக்கின்ற மக்களை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த வட்டாரத்திலே கட்சி கடந்து அந்த வேட்பாளருக்காகத்தான் மக்கள் வாக்களித்து இருக்கின்றார்கள். எந்த ஒரு வட்டாரத்திலும் அந்த கட்சியினுடைய சின்னத்துக்காக கட்சிக்காக வாக்களித்து வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. அந்தந்த வேட்பாளருடைய முகத்துக்காகத்தான் அங்கே அந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கின்றது. ஆகவே ஒரு சாதாரணமாக ஒரு 300-400 பேர் வாக்களிக்கக்கூடிய ஒரு வட்டாரத்திலேயே ஒரு தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தி அந்த கொள்கைக்காகவும் அந்த தமிழ் தேசியத்துக்காகவும் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவரை வெற்றி பெற வைக்க வக்கற்றவர்கள் தமிழகத்துக்கு போய், நோர்வேக்கு போய், டென்மார்க்குக்கு போய், பெல்ஜியத்துக்கு போய் நாங்கள் எல்லாம் அப்படியே அசகாய சூரர்களாக தமிழ் மக்களுக்கு தமிழ் ஈழத்தை பெற்றுக்கொண்டு தருவோம் என்று இவர்கள் கதை அளக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடிய விடம் கூறேறி கோழி பிடிக்க முடியாதவன் பானமறி வைகுண்டம் போன கதையாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் அதை கடந்து இவர்கள் மட்டும் தமிழ் மக்களுடைய தலைவிதி இல்லையே. நாங்கள் சொல்வதை போன்று நிலம்புலம் இணைந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்பினூடாக நாங்கள் வேலை செய்வோமாக இருந்தால் மிக இலகுவான விடயம். இவர்களிடம் இங்கே கட்டமைப்பு இல்லை. ஆனால் தமிழகத்திலே நான் சொன்ன கட்டமைப்பு இருக்கின்றது அல்லவா. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றும் அந்த பாட்டாளி வன்னியர் சமூகத்தினுடைய முழுமையான அத்தனை லட்சம் பேரை தங்களுடைய கட்டுப்பாடுகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக அவர்கள் இருக்கின்றார்கள். தலித் சமூகத்தினுடைய ஒரு தரப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்றது. இன்று 34 லட்சம் பேர் வாக்காளர்களாக கடந்த தேர்தலிலே இன்று நாம் தமிழர் கட்சி தன்னை தகவமைத்து வைத்திருக்கின்றது. அதை கடந்து தமிழ் தேசியம் நவம்பர் 27 மே 18 2 வருடத்திலே 2 தினங்களிலுமே கிட்டத்தட்ட 10-15 லட்சம் மக்களை கூட்டி அங்கே மாநாடு போடக்கூடிய வல்லமையோடு சீமானவர்கள் இருக்கின்றார். அவ ஏன் நாங்கள் அந்த தளங்களை இதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். நாங்கள் அங்கே போய் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த வழித்தடத்திலே அவர்களை அணுகி அவர்களுடைய மேடைகளை எங்களுக்கானதாக எப்படி நாங்கள் மாற்றிக்கொள்வது, அதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக சிந்தித்தால் செய்ய முடியாது. போலி தமிழ் தேசிய பேரவையாக சிந்தித்தால் அது செய்ய முடியாது. தமிழர்கள் தேசமாக திரண்டு அதற்கான ஒரு கூட்டு வேலை திட்டத்தின் ஊடாக நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த மேடைகளை எங்களுக்கானதாக மாற்ற முடியும். இவர்களுக்கு இப்ப நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த விடயம் இவர்கள் கனவில் கூட தெரிந்திருக்குமா? சித்திரா பௌர்ணமி தினத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஒரு மக்களை திரட்டி ஒரு நிகழ்வு நடத்துறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. மே 18 நவம்பர் 27 சில ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அது ஈழம் சம்பந்தப்பட்டு அவர்களுடைய செய்திகள் வெளிவரவுடைய தெரிஞ்சிருக்கலாம். இப்படியா தெரியுமா? முதல் தமிழகத்தை நாங்கள் கையாள போகின்றோம், இல்லை தமிழகத்தின் ஊடாக இந்த விடயத்தை கையாள போகிறோம். தமிழகத்தை நாங்கள் படிக்கணும், தமிழகத்தை தரிசிக்கணும், தமிழக அரசியல் தொடர்பான பூரண அறிவு தெளிவு எங்களுக்கு இருக்கணும்.
இல்லை அப்படியான ஒரு நிலப்பாடு இருக்கிறார்களோட நாங்கள் எங்களுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும், அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு நாங்கள் சும்மா சொல்ல குண்டு சட்டிகளை உதவி ஓட்டுற மாதிரி சும்மா இதுக்குள்ள யாழ்ப்பாணத்தில் முட்டுச்சந்துக்கான அரசியல் செய்து போட்டு 8 கோடி தமிழ் மக்கள் அவங்க எங்களை விட என்ன சொல்றது, எத்தனை டபுள் டிகிரி எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறாங்களே அரசியலில். அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த முட்டுச்சந்த அரசியலை கொண்டு போய் நாங்கள் இதண்டி போட்டு அதுக்குள்ளால தமிழ் மக்களுக்கு தீர்வு வரும் என்று நம்பினோம் என்றால் எங்களோட ஏமாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலேயோ பேரவையாலேயோ இது சாத்தியம் இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையெல்லாம் தமிழர்கள் தேசமாக நாங்கள் இந்த விடயத்தை நிலம்புணம் இணைந்து தமிழகத்தின் ஊடாக இந்த விடயத்தை நகர்த்துவமாக இருந்தால் மிக விரைவில் எங்களுக்கான இந்த விடுதலை அரசியல் ஒரு தீர்மானகரமிக்க ஒரு நிலைமையை கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இன்று வரை அந்த நம்பிக்கை தொடர்கின்றது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கை கொடுக்குமாக இருந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு தை நாங்கள் இந்த நம்பிக்கையாக ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான இந்த உரையாடலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த புத்தாண்டு மலர்ந்திருக்கிற இந்த நேரத்தில். ஆக இந்த 2026 அந்த எண்ண ஓட்டங்கள், அந்த வைப்ரேஷன் தமிழ் தேசிய அரசியலில் வந்து அது எதிரொலிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நன்றி. எனக்கும் எப்பொழுதுமே சக்தியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் சில வேளைகளில் உண்மை நிலைமைகளை பேசாவிட்டால் பூசி மறைத்து கொண்டு போகிற நீங்கள் பாருங்கள், அமைப்புகள் இருக்கின்றது. 16 ஆண்டுகளில் ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் தாருங்கள் என்று கேட்டால் யாராலும் துணிந்து தர முடியுமா? நிகழ்ச்சியில் சவால் விடுகிறேன். யாராவது உங்களுடைய இதுதான் உங்களுடைய திட்டமாக இருந்தது 10 வருஷங்கள், சரி குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு முதல் இதுதான் எங்களுடைய கட்டமான செயல்பாடுகள், இதுதான் இந்த நிலையில் தான் நாங்கள் நிற்கிறோம் என்று யாராவது ஏதாவது ஒரு அமைப்பு தர முடியுமா என்று நாடாளுமன்றத்தில் பொங்குகிறார்களாம். இது இப்போ ஒரு 2 வாரத்துக்கு சமூக வலைத்தளங்களில் பறந்த திரிய போது நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் பொங்கினார்களாம் என்று. இதுக்குத்தானே எங்களுடைய மக்கள் இவ்வளவு தியாகத்தை செய்தார்கள். என்னவோ நாங்கள் உண்மைத்தன்மையோடு வெளிப்படையாக பேசி எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். ஏமாற்றுவது அல்லது யார் மீதும் காழ்ப்புணர்வுக்காக நாங்கள் இந்த விடயங்களை பேசுவதில்லை என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. கூறிக்கொண்டு நீங்கள் கூறியது போல் இந்த புத்தாண்டு என்றாலும் கூட இதிலாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிச்சயமான தாயக அரசியலை விமர்சித்தால் எங்களை இங்கே துரோகி என்பதும், அங்கே அமைப்புகளை கேள்வி கேட்டால் அங்கே துரோகி என்பதும், அந்த துரோகி பட்டங்களும் இந்த விடயங்கள் எல்லாம் இவர்களுடைய வாயிலே மலிந்து போன ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த கேள்விகளை கேட்கின்ற போது நீங்கள் எதிர்பார்க்கிற பதில் வராது. ஆனால் துரோகி பட்டம் மட்டும் முண்டி அடித்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுதான் யதார்த்தம் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளணும். மக்களால் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த போலிகளை எல்லாம் நிச்சயமாக போலிகளை அப்புறப்படுத்துவது என்பதை விட அவர்கள் எல்லாம் போலிகளாகவே இருந்தவர்கள் அல்ல. 2009 மே 18 வரை அவர்களும் ஒரு தேச விடுதலைக்கான பயணத்திலே தங்களை அந்த மேதகு அவர்களுடைய மேன்மையின் கீழ் அணிதிரண்டிருந்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் செயல்படுவதன் காரணமாக தான் இப்படி இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் அதே பாதையிலே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற மக்களால் அந்த மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆகவே இன்றைய இந்த புத்தாண்டு தினத்திலே மக்களும் நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு விடயங்களையும் சிந்தியுங்கள் என்றான் கூற முடியும். உண்மையிலே வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம், அதை மட்டும் கூறலாம், ஆனால் எப்போன்று சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.